ப்ரோக்ரஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணினா பெருசாக ஃபினான்ஷியல் பிரச்சனையில் மாட்டிக்காமல் தப்பிக்கலாம். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. வீடு, சொத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, எக்ஸ்பான்ஷன், இடம் மாற்றுறது. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நல்ல விதமாக அமையும். அதில் எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது. வணக்கம், நான் கண்ணன் பஞ்சாங்கத்தில் பேசுகிறேன். சனி பகவான் 2026 மார்ச் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு வர்றாரு. உங்களோட ராசிக்கு வர்றாரு. பொதுவாக இது 7.5 நடு சனி. 7.5 நடு சனியிலேயே ஜென்மச்சனி. நம்ம பிறந்த ராசியை ஜென்ம ராசின்னு சொல்லுவோம். அதில் சனி இருந்ததுன்னா அது ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனிங்கிறது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்தால் பாதுகாப்பு, அலட்சியமாக இருந்தால் பிரச்சனைகளில் மாட்டிக்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த நேரத்தில் இருக்கிற விஷயங்களை அப்படியே வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ப்ரோக்ரஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தலைவலியாக இருக்கும். ஓவர் ஒர்க் லோடு இருக்கும். அடுத்தவங்க வேலையும் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். எவ்வளவு தான் வேலை செஞ்சாலும் அதனோட பலன் நமக்கு கிடைக்காம அடுத்தவங்களுக்கு போகும். அதை பார்த்து ஆத்திரமும் கோபமும் வரும். அதனால் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு மாற்றுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறது நல்லதில்லை. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற வேலையை விட்டால் அடுத்து நல்ல வேலை கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். அமையதுனால அமைதியாக பொறுமையாக நகர்த்துறது நல்லது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் லாபம் இருக்காது. அதே நேரத்தில் பெருசாக லாஸும் இருக்காது. அதனால் இப்போதைக்கு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, எக்ஸ்பான்ஷன், இடம் மாற்றுறது, புதுசாக பார்ட்னர்ஷிப் சேர்க்கறது அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். இருக்கிற விஷயங்களை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பெருசாக லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிஸ்னஸை விட்டுறாமல் ஃபீல்டில் இருக்கிறது நல்லது. பின்னால் நமக்கு நிச்சயமாக சௌகரியங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. அதனால் தேவையில்லாமல் யாராவது சொல்கிற ஐடியாஸை கேட்டுக்கிட்டு செய்கிறது, அல்லது இந்த ஷேர் அப்படி ஆயிடுச்சு, அந்த ஷேர் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டுட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ரூமர்லாம் நம்பிக்கிட்டு பண்ணுறது நல்லதில்லை. அதனால் இப்போதைக்கு ஏதாவது ஏற்கனவே இருந்தால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதில்லை. இந்த நேரத்தில் வருமானம் குறைஞ்சி போயிடும். செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். பட் அதுவும் தவிர்க்க முடியாத தேவையான செலவுகளை தான் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, பிள்ளைங்களோட படிப்புக்கு சம்மந்தப்பட்ட செலவுகள், பெற்றோருடைய வைத்திய செலவுகள், நம்ம கட்ட வேண்டிய லோன் டியூக்கள், இந்த மாதிரி செலவுகள் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது, செஞ்சு தான் ஆகணும். அதே நேரத்தில் தேவையில்லாத வீண் விரைய செலவு, ஆடம்பர செலவு, அடுத்தவங்க வச்சுருக்காங்கங்கிறதுக்காக கௌரவத்துக்காக ஏதாவது பொருட்களை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணினா பெருசாக ஃபினான்ஷியல் பிரச்சனையில் மாட்டிக்காமல் தப்பிக்கலாம். இப்போதைக்கு யாருக்கும் ஸ்பான்சர் பண்ணுறது, கேரண்டோர் பண்ணுறது அதெல்லாம் நல்லதில்லை. அந்த மாதிரி யாருக்காவது செய்ய போனால் தேவையில்லாமல் அவங்க கடன் கட்ட மாட்டாங்க. அந்த கடனையும் நம்ம கட்டுற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பிடிவாதமாக கேட்டாலும் என்னால் இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லி தவிர்த்துக்கிறது, அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதனால் ஒரு கெட்ட பேர் வந்தாலும் கூட பரவாயில்ல, பிரச்சனையில் மாட்டிக்காமல் தப்பிச்சுக்கிறது தான் முக்கியம். ஹெல்த்தில் இப்போதைக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தில் பிரச்சனைகள் தானாக வராது, அது நம்மளாக இழுத்துக்கிறதா இருக்கும். அதனால் நம்ம சரியான டயட் கண்ட்ரோல், வேலைக்கு சாப்பிட்றது, சரியான தூக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் எக்ஸசைஸ், வாக்கிங், மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுனா தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்கலாம். ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணிக்கிட்டால் பின்னால் பெருசாகாமல் தவிர்த்துக்க முடியும். கணவன் மனைவி உறவில் இந்த காலகட்டத்தில் சின்னதாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசு பண்ணக்கூடாது. நம்ம தான் என்னமோ ரொம்ப விட்டு கொடுத்து போகிறோம், அவங்க ஒத்து வரல அப்படிங்கிற நினைப்பு வரும். ஆனாலும் அதெல்லாம் ஈகோ பார்க்காம அவாய்ட் பண்ணுறது நல்லது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் மேலும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். இப்போதைக்கு டிலே ஆகிட்டு போகுதே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம். நிச்சயமாக அடுத்து நல்ல வரன் நல்ல காலகட்டத்தில் நல்ல விதமாக அமையும். அதனால் கொஞ்சம் அமைதியாக பொறுத்திருக்கிறது தான் நல்லது. குழந்தை பாக்கியமும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மெடிக்கல் செக்கப்,
அட்வைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறது நல்லது. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நல்ல விதமாக அமையும். அதில் எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது. அப்பாவுடைய உடல் நலத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வைத்திய செலவுகளுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. சின்னதாக இருக்கும்போதே பார்த்து சரி பண்ணிடுறது நல்லது. மருந்து மாத்திரைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். காலாகாலத்தில் மருந்துகள்லாம் எடுத்துக்கிறத சரி பண்ணணும். அம்மாவோட ஹெல்த்லையும் சின்னதாக பிரச்சனைகள் வரலாம், பட் பெருசாக எதுவும் இருக்காது. அவங்கக்கிட்ட இருந்து மற்ற சப்போர்ட்லாம் இருக்கும். மோரல் சப்போர்ட், முக்கியமான விஷயங்களில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களோட அட்வைஸ், ஆசீர்வாதம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க அவங்களோட படிப்பு, நடவடிக்கை, பழக்க வழக்கம் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக செலுத்தணும். ஏன்னா தேவையில்லாத தவறான பழக்கங்கள் வர்றதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் கவனம் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லேசினஸ், சோம்பேறித்தனம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கணும். காதலர்கள் அவங்களோட லவ் லைஃப்பில் கொஞ்சம் சின்னதாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சின்ன விஷயங்கள் எல்லாம் பேசி சரி பண்ணிக்கணும். ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளால் நம்ம தகுதிக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசித்து செய்யணும். அப்போது நிச்சயமாக ப்ரோக்ரஸ் இருக்கும். உடன் பிறந்தவர்கள்ட்ட இருந்து உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். அவங்களோட அட்வைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குடும்ப விஷயங்களில் அவங்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்காக நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக பண உதவிகள் பண்ணுறது எல்லாம் இப்போதைக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் இப்போதைக்கு கொஞ்சம் கண்டு காணாமல் தான் இருப்பாங்க. அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே நல்லது. தேவையில்லாமல் பிரச்சனைகளை இழுத்துக்க வேண்டியதில்லை. அவாய்ட் பண்ணுறதே இப்போதைக்கு நல்லது. பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற பார்ட்னர்ஸ் கூட அதை மெயின்டைன் பண்ணலாம். புதுசாக பார்ட்னர்ஷிப் போட்டு எதுவும் ஆரம்பிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. பார்ட்னர்களோட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையும் நம்மளோட ஈடுபாடும் கவனமும் இருக்கணும். ட்ராவல், டூர், வெளிநாட்டு பயணங்கள் போகிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டது, கடல், ஆறு, ஏரி, ஸ்விம்மிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இடங்கள், மலை, உயரமான இடங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்கள் ஓட்டுறதுலையும் கவனமாக இருக்கணும். ஸ்பீடை குறைச்சிக்கணும். நிதானமாக ஓட்டணும். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். சின்னதாக அடிபடுறதுக்கு, சின்னதாக வைத்திய செலவுகளுக்கு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு சான்சஸ் இருக்குது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக காத்திருந்தவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசா அப்ரூவல், டாக்குமெண்ட்ஸு இதில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். டிலே ஆனாலும் பெருசாக பாதிப்பு இல்லை. நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சின்ன ஃபேமிலி டூர், ஸ்மால் ட்ரிப்ஸு இதுகளுக்கு சான்சஸ் இருக்குது. போகலாம், நல்லது. அதே நேரத்தில் கிளைமேட்டு, உங்களோட ஹெல்த்து, பட்ஜெட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுறது நல்லது. வீடு, சொத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நல்ல விதமாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் நிறைய பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் டாக்குமெண்ட்ஸு, லீகல் அட்வைஸு இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணுறது நல்லது. அதை காட்டிலும் இருக்கிற வீடு சரி பண்ண முடியும்னா சரி பண்ணிக்கலாம். வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரம் இருக்கிற வாகனத்தை சரி பண்ணி ஓட்ட முடியும்னா இப்போதைக்கு ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. தங்க நகைகள் வாங்குறது, கோல்டு பர்ச்சேஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட்டு நிலவரம், விலை, பீரியடு இதெல்லாம் கவனித்து சரியான நேரத்தில் வாங்கிறது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்களால் சின்னதாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத தவறான பழக்கங்கள் இருந்ததுனாக்கா அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தவறான நண்பர்கள் தொடர்பையும் தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் இதுகளுக்கெல்லாம் அதனால் வாய்ப்புகள் இருக்குது. ரேஸ், லாட்ரி இதிலெல்லாம் பெரிய அளவில் பரிசுகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் அதில் பெருசாக கொண்டு போய் பணத்தை போடுறது நல்லதில்லை. சும்மா ஏதோ செலவுக்கு ஆகும், ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். முடிவா, இந்த சனி பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் பீரியட். பெரிய அளவில் லாபம் இல்லைன்னாலும் பெருசாக லாஸ் இருக்காது. பெரிய முன்னேற்றம் இல்லைன்னாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. அதனால் அமைதியாக, நிதானமாக இந்த காலகட்டத்தை நகர்த்துறது நல்லது. இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன சனிப்பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம்
குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனி பயிற்சினால பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு ராகு கேதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான். 2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீன ராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ர ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும். ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும் நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த தாரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்கிறது இருக்குது. அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். அதுபோல் ராகு கேதுகள் இப்போதைக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்குது. 2026 நவம்பரில் பயிற்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க. அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழித்து திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள், பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள், நடக்கிற தசாபதி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம்.
உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் பிடிஎஃப் ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கர மடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், என்ஆர்ஐ நியூஸ் லெட்டர் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தோம், கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 8754542217 அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா, சிங்கப்பூருக்காக வாக்கியம், திருக்கணிதம் 2 முறைகள்லையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம். ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம், திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரேட் ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.